நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பூந்தோட்டத்தை ஒரு விசிட் பண்ணுவாங்க. செடியில் பூவில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்ததில் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் செடியில் ஒரு 3 மொக்கு பார்த்திங்கன்னா வச்சுருந்துச்சுங்க. ஜாதி மல்லி செடி பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. ஆனால் அதில் இருந்தால் 2 கவையை தான் காணுங்க, ஆடு கடிச்சிருச்சு போல். அப்புறம் கனகாம்பரம் செடியில் பார்த்திங்கன்னா பூ 2 செடியில் நல்லாவே வெடிச்சிருந்துச்சுங்க. அப்புறம் மீதி செடியில் கனகாம்பரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா செடிக்கும் ஒவ்வொரு செடிக்கும் மொட்டு பார்த்திங்கன்னா மொக்கு நல்லா வச்சுருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூச்செடிங்க வச்சுருந்த மொக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக பூத்துருச்சுங்க. நல்லா செடியை விட பூ பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. எல்லோவோ க்ரீனும் பார்த்திங்கன்னா கலந்து செடியே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறேங்க. பார்த்ததில் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் நெட்டை காணோங்க. அப்புறமேட்டுக்கு நான் அவர்கிட்ட கேட்டேங்க, இங்கே க்ரீன் நெட்டை காணோம், ஆடு கோழிலாம் பார்த்திங்கன்னா செடி சாப்பிட்ருமே, ஏற்கனவே ஜாதி மல்லி செடியில் 2 கவை காணோம் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டப்போ தான் கோழிக்கு வீடு கட்டிட்டேன்னு சொன்னாங்க. எங்கேன்னு பார்த்தா அங்கே பாருங்களேன் எப்படி கட்டி வச்சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இது ஏங்க இங்கே கட்டுறீங்கன்னு கேட்டப்போ தான் சொன்னாங்க, நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கழுகு, பூனை, ரெக்கட்டை எல்லாம் வந்து சொல்லிவிட்டு கோழி குஞ்சுகளை வந்து தூக்கிட்டு போயிடுதுங்க. கோழி குஞ்சு பொரிச்சா பார்த்திங்கன்னா ஒரு 10 கோழி குஞ்சு பொரிச்சா கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கோழி மட்டும்தாங்க மீதியாகுது. மீதி எல்லாமே கழுகு, பூனைலாம் வந்து பிடிச்சிட்டு போயிடுது. இங்கே பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு சுற்றியும். நம்ம தோட்டத்தில் இருந்த தென்னை மட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டி நல்லா மேலே போட்டு பாதுகாப்பு வச்சுருக்காங்க. இந்த கோழி வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.